வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். ஃபைன். இன்னைக்கு ஜூன் 13, 2025 இந்த டே வந்துட்டு ஒரு பேனிக்ல மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. நேற்றைய க்ளோசிங் ஒரு இண்டிகேஷன் நமக்கு கொடுத்துச்சு. அந்த கேண்டில் ஸ்டிக் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. டெய்லி கேண்டில்ல ஃபைன். ஐ மீன் உங்க மொபைல்ஸ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல ஏதாவது நீங்க மைக் எதுவும் அன்மியூட் பண்ணியிருக்கீங்கன்னா அது கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. சேட்ல கூட எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, கரெக்டா இருக்கா? நான் சேட்ல பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாத்துக்குமே அந்த ரெக்கார்டட் வீடியோ இருக்கு. கார்த்திகேயா, நீங்க ஜேபியில ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வந்துட்டு ஆஃப்டர்நூன் செஷன்ல நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் 3 டேஸா இன்னைக்கும் சேர்த்து போயிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு வார்ம் அப் செஷன். உங்களுக்கு வந்து அஃபிஷியலா மண்டே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நோ இஷ்யூஸ். நீங்க வந்துட்டு நத்திங் டு ஒரி. நீங்க மண்டேல இருந்து அதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். டைமிங் வந்து நான் ஃபிக்ஸ் பண்றது எப்போ முக்கியமான டைமிங் இருக்கும் அந்த டைமிங் தான் நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரியரா 7:30க்கு பிஃபோர் அந்த லிங்க் கொடுத்துருவேன். ஜேபி 48ல இருக்க பர்சன்ஸ், இந்த கார்த்திகேயா, மிஸ்டர் ராம், அவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால நத்திங் டு வரி. அண்ட் ஆடியோ கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் சரியில்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ற மாதிரி பார்க்க முடியல. ஸோ ஒரு ஃப்ளோவில் வந்து நான் எல்லாத்தையும் வந்துட்டு குயிக்காக வந்து சம்மரைஸ் பண்ணிடுறேன். நேற்று என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். 40 மினிட்ஸ் ப்ரோக்ராம். ஸோ கவனமாக இது பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அலோகேட் பண்ணுவோம். டவுட்ஸ் இருந்தால் லிமிட்டடான பர்சன்ஸ்க்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. மார்க்கெட் நேச்சரை பேசிடலாம். நேற்று வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனது ஒரு பேனிக்ஸ்ல வந்துட்டு க்ளோஸ் ஆயிருந்தது. நேற்று ஒரு இண்டிகேஷன் கிடைச்சது நமக்கு. ஒரு லாங் லெக் பிளாக் சைஸ் பேரிஷான ஒரு கேண்டில் முக்கியமான லெவலில் பிரேக் பண்ணி மேலே சஸ்டைன் பண்ண முடியல ஃபார் லாஸ்ட் 3 டேஸ். அந்த 3 டேஸுக்கான கேண்டில் ஃபார்மேஷனை பாருங்க. ஜஸ்ட் அ மினிட். ஸோ இந்த 3 டேஸ்க்கான கேண்டில் ஃபார்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஜூன் 9க்கான ஹை வந்து 25,160.10. ஈவன் அதுதான் அந்த டே உடைய ஹை. இது புல்லட் கேண்டில் அப்படின்றோம். அதுக்கு ஏன்னா ஓப்பன் அண்ட் ஹை ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த புல்லட் கேண்டில், அந்த புல்லட் கேண்டிலுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் வந்து 25,196.05 அன்னைக்கு. ஆனா அது வந்துட்டு ஹையா கொடுத்திருந்தது 25,199.30. ஈவன் த ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு மேல வந்திருக்கு. புல்லட் கேண்டிலுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு அகைன்ஸ்ட் அது. ஆக்சுவலா பார்த்துருப்பேன். கேப்டன் சார் வீடியோ ஒன்று நான் ஷேர் பண்ணியிருப்பேன். எங்க டீம்ல இருந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. புல்லட் வந்து அவர் மேல பட்டு திரும்ப போகும். தட் இஸ் புல்லட் கேண்டில். ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா அப்படியே பட்ட வேகத்துல கொஞ்சம் கூட இம்பாக்டை கொடுக்காம அப்படியே திரும்ப வரும். அதை தான் வந்துட்டு நம்ம புல்லட் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த புல்லட் கேண்டில் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருந்த ஒரு டே. அண்ட் தேர்ட் டே, ஐ மீன் நேற்று வெனஸ்டே ஜூன் 11th வந்து பாத்தீங்கன்னா ஹை 134.15. ஐ மீன் சாரி, ஓப்பன் 134.15, ஹை வந்து 222.40. அதுவும் வந்துட்டு ப்ரீவியஸ் 2 டேஸ் ஹைக்கு மேல போயிருந்திருக்கு. பட் சஸ்டைன் பண்ண முடியல. வை? பிகாஸ் அந்த ஹெவியா வந்துட்டு அங்க பேட்ஸ் வச்சு நின்றுட்டு இருக்காங்க பியர்ஸ். ஒரு 7 months 8 months பிஃபோர் November 13, 2024ல ஷேர் பண்ண ஒரு ரைட்டப்பை நான் அப்பப்போ நம்ம குரூப்ல ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். 25,280 இருந்து 330 அப்படிங்கிற ஒரு டிசிசிவான ஜோனை அடிக்கட் வால்யூமோட வால்யூம் பார்க்கும்போது எப்பவுமே நம்ம ஃபியூச்சர்ஸ்ல தான் பார்க்கணும். லெவல்ஸ் வந்து சப்போர்ட்ல பார்க்கணும், ஐ மீன் ஸ்பாட்ல பார்க்கணும். சைமல்டேனியஸா நீங்க வந்து 4-5 சார்ட் வந்து வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 280 அண்ட் 330 மேல சஸ்டைன் பண்ணியிருக்கேன். புல்ஸ் அஃபீஷியலா என்டர் ஆகுன்னு சொல்றேன். இது வரைக்கும் அஃபீஷியலா என்டர் ஆனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்டர் ஆகவே இல்லை. ஸோ ஈகர்லி வெயிட்டிங். இந்த லாஜிக்கல் பியர்ஸ் வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கையில பேட்டோட வச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே. ஸோ அங்க வந்து லாஜிக்கல் பியர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரீவியஸ் 3 டேஸ்மே வந்துட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை கொடுத்துட்டே இருக்கு. இந்த மார்க்கெட் வந்து அந்த இன்டென்சிட்டியை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கு. தென் நெக்ஸ்ட் தேர்ஸ்டே நேற்று வந்துட்டு அதோடைய கான்சிக்வன்சஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமா ஒரே நாள்ல வச்சாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி இந்த எக்ஸ்பைரி டே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் டேவா இருக்காது. ஒரு நாள் கொடுத்தா அந்த ட்ரெண்டிங் டே அடுத்த வீக் எக்ஸ்பைரியில இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நோவிஸ் ட்ரேடர்ஸ் அண்ட் நியூ ட்ரேடர்ஸ் போன வாரத்துல ஏர்ன் பண்ண ஃபண்டை அதே எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு போய் அடுத்த வாரத்துல ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் கிட்ட நான் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான நாட்கள்லாம் வரும். அந்த சைக்காலஜி நம்ம பிளண்ட் பண்ணி பேசுவோம். இந்த இடத்துல வந்து ஒரு பேனிக் கிரியேட் ஆகி தேர்ஸ்டே வந்துட்டு எக்ஸலண்டா வந்து கீழே விழுந்தாங்க. முக்கியமான லெவல்ஸ் எல்லாம் எடுத்து கீழே விழுந்தாங்க. 920-25 நம்ம வந்து சில லெவல்ஸ் ஜேபி 48ல ஷேர் பண்ணியிருந்தோம். அண்ட் 808 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து டார்கெட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது என்னாச்சு உங்களுக்கு? நேற்று 825.90 அப்படிங்கிற லெவல்ல இருந்து மார்க்கெட் குயிக்கா பவுன்ஸ் ஆச்சு. ஈவன் அந்த செஷனை மைண்ட் பண்ணும்போது கூட நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தேன்.
லாஸ்ட் டைம்ல வந்துட்டு இந்த இடத்துல நான் ஒரு ஸ்மார்ட் ட்ரேடரா இருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு குயிக்கான அப்சைட் மூவ் நான் கொடுப்பேன். அப்படி கொடுத்து ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிருக்கக்கூடிய பியர்ஸ்க்கு ஃபேவரா வந்து புட் சைட்ல டிராவல் பண்ணி வந்திருக்கவங்க கிட்ட இருக்கக்கூடிய காசை கொஞ்சமாவது நான் எடுத்துட்டு தான் விடுவேன் அப்படின்னு சொன்னேன். அண்ட் அதுக்கேற்ற போலவே உங்களுக்கு அந்த 825 இருந்து மார்க்கெட் குயிக்கா எஸ்கலேட் ஆகி மேல 910 924 அப்படிங்கிற மாதிரி வந்து டான்ஸ் ஆடிட்டு அதுக்கு மேல சஸ்டெயின் பண்ணல. எண்ட் ஆஃப் த டே எக்ஸாக்டா த அல்கோ நம்பர் 24,888.20 க்ளோஸ் ஆச்சு. அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தலை குப்பர் கீழே விழுந்து ஓப்பன் ஆகி விழுந்தாங்க. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் நேச்சர், இதை தான் கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி அப்படின்றோம். இந்த சைக்காலஜி பிஹைண்ட் தி கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கும்போது அதோடைய விக் அண்ட் பாடி இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அண்ட் சார்ட் வந்து நமக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி முன்னாடியே சொல்லிடும், நான் இந்த விஷயங்கள் நான் செய்ய போறேன் அப்படிங்கிறதெல்லாம். ஈவெண்ட் அண்ட் டேட்டா எல்லாம் அதை மேட்ச் பண்ணி அதுக்கப்புறமா வரும். நான் இதை பலமுறை நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஃபார் பாஸ்ட் 5 இயர்ஸ் நான் வந்து சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா வருதா இல்லை டேட்டாக்கு ஏற்ற மாதிரி சார்ட் மூவ் ஆகுதா அப்படின்ட்டு. தென் ஃபைனலாக நான் கன்வின்ஸ் ஆனது சார்ட் ப்ரியரா சொல்லிடுது, சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா வருது அப்படிங்கிறது தான். ஈவன் 2020 கோவிட் டைம்ல கூட 7,300 அப்படிங்கிற ஒரு லெவல் காட்டிட்டு இருக்கு. ஒரு 1 இயர் பிஃபோர் அசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி எங்களுக்குள்ள நிறைய இருந்துச்சு. அண்ட் எக்ஸாக்டா வந்துட்டு கோவிட் வந்தது அந்த இடத்துல. அது வந்து 7,300 அப்படிங்கிற அந்த எக்ஸாக்ட் லெவலில் போய் டெஸ்ட் பண்ணல அப்படின்னாலும் 7,511 அப்படிங்கிற லெவலில் வந்துட்டு கொடுத்துட்டு போச்சு கோவிட் டேஸ் அது. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் அண்ட் சார்ட்டுடைய நேச்சர் ஃப்ளோ இது எல்லாமே வந்துட்டு கேண்டல் ஸ்டிக்கும் சார்ட் பேட்டர்ன்ஸுமே நமக்கு இண்டிகேட் பண்ணோம். ஸோ இந்த டேக்கான நேற்று நடந்ததுக்கான விஷயங்களை வந்து முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னா ஸ்மார்ட் பிளேயர்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் முன்னாடியே பண்ணியிருக்காங்க. இதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் ஃபால் நம்ம ட்ரம்ப்புடைய டேரிஃப் ஸ்டண்ட்ல மார்க்கெட் உங்களுக்கு வந்துட்டு 23,869.60 அப்படிங்கிற ஒரு லெவல் இந்த இடத்துல இருக்கு. அங்க இருந்து கீழே விழுந்துச்சு. தலைகுப்புற கீழே அவருனால விழல. பட் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் பேனிக்கை சென்ஸ் பண்ணுச்சு. பட் ரொம்ப கிளியரா வந்து அவங்க வந்துட்டு கொடுக்கல. 7th தான் நமக்கு வந்து ரியாக்ஷன் கொடுத்துச்சு. இன்னைக்கு எப்படி ஒரு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சோ அதே போல ஒரு கேப் டவுன் ஓப்பன் வந்து அந்த இடத்துல நடந்துச்சு. அதுதான் அதுல வந்து 727 அப்படிங்கிற லெவல் வந்துட்டு சைக்கலாஜிக்கலா அவங்க பிரேக் பண்ணிருக்க கூடாது. அப்படி பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் வந்து குயிக்கா வந்துட்டு அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா கீழே கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது வந்து லாஜிக்கல் அண்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி. பட் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த 727 அப்படிங்கிறது 2024 உடைய க்ளோசிங். அந்த க்ளோசிங் கீழே க்ளோஸ் ஆயிருக்க கூடாது. அதனால 743 ஈவன் அதை நம்ம குரூப்லயும் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடியே 743.65 இருந்து மேல எஸ்கலேட் ஆகி மேல வந்தாங்க. வந்தவங்க ஏதோ வந்து ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸை கேட்ச் பண்ற மாதிரி ரொம்ப குயிக்கா ஜம்ப் பண்ணி த்ரோ அவுட் கேண்டில் அண்ட் கிக் அவுட் மாதிரி அண்ட் ஸ்பில் ஓவர்னு சொல்லுவோம். மேல இருந்து கீழே வருது ஸ்பில் ஓவர்னு சொல்லுவோம். இங்க வந்து கேலக்சி ஸ்பில் ஓவர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வர இது வந்து த்ரோ அவுட் கேண்டில் அப்படிமோ. அந்த மாதிரி த்ரோ அவுட் கேண்டில்ஸா கொடுத்து மேலே ஏறி வந்தாங்க. எந்த இடத்துல இருந்து விழுந்தாங்களோ அதே வேகத்துக்கு மேலே ஏறி வந்தாங்க ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல. ஸோ அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு யார் காரணமா இருந்தாங்களோ அவங்களே வந்துட்டு இந்த மார்க்கெட் மேல வரதுக்கும் ரீசனா இருந்தாங்க. ஈவன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு டிகோட் ட்ரம்ப் அப்படின்னு கூட நம்ம இதை பத்தி பேசியிருந்தோம். அவருடைய பாஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்ல என்ன மாதிரி இருக்குங்கிறத. ஸோ இந்த மாதிரி வரும்போது ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா இடத்துலயும் இன்வெர்டட் புல்லட் கேண்டில் கொடுத்துருந்தாங்க. புல்லட் கேண்டில் ஒன்று இருக்கு, ஓப்பன் ஹை ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா அது புல்லட் கேண்டில், ஓப்பன் லோ ரெண்டும் சேமா இருந்ததுன்னா அது இன்வெர்டட் புல்லட் கேண்டில். இன்னைக்கு ஃபார்மா இருக்கிறது ஒரு இன்வெர்டட் புல்லட் கேண்டில். நீங்க எத்தனை பேர் மானிட்டர் பண்ணிட்டு தெரியல. அண்ட் அப்கோர்ஸ் கார்த்திக் தங்கவேலு மானிட்டர் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரெகுலரா வந்துட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ். ஒரு 30 பேர் ரெகுலரா ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பூஸ்டர் டாக்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க வந்து அடுத்தடுத்து என்கேஜ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு புல்லட் கேண்டில். அந்த கேண்டிலுடைய லோ வந்து பாத்தீங்கன்னா 22,695.40. ஓப்பனும் அதே லெவல் தான் 22,695 அந்த சேம் லெவல். தென் அதுக்கடுத்து எப்போ புல்லட் கேண்டில் இன்வெர்டட் புல்லட் கேண்டில் வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல அது வந்து May 9th 2025. அதோடைய ஓப்பன் 23,935.75. அன்னைக்கோட லோவும் அதே தான். இதுவும் இன்வெர்டட் புல்லட் கேண்டில். தென் இன்னைக்கு இப்போ வரைக்கும் ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய இந்த கேண்டிலும் உங்களுக்கு இன்வெர்டட் புல்லட் கேண்டில் தான் 24,473. சரிங்களா? இன்னைக்கு லோவும் அதுதான், ஓப்பன் அண்ட் லோ இந்த மூணுமே சேம். இதுக்கிடையில ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா அதை நீங்க இண்டிவிஜுவல் அசஸ் பண்ணி பார்த்து இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்றீங்க. ஸோ இந்த ஒவ்வொரு கேண்டிலும் இன்வெர்டட் புல்லட் கேண்டில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா இதுக்கு ஒரு நேச்சர் இருக்கு. இது கேப்டன் சார் இப்போ வந்து பாட்டம்ல இருக்காரு, இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோ, விச் மீன்ஸ் இந்த டிரா பண்ணி காட்டுறேன், இந்த இடத்துல இருக்காரு. ஆப்போசிட்ல இருந்து வில்ல வந்து அவரை ஷூட் பண்றான். சரிங்களா? புல்லட் இப்படி வந்து பட்டு இப்படி திரும்புது. சரியா? இது வந்து இன்வெர்டட் புல்லட் கேண்டில். புல்லட் இப்படி வந்து பட்டு இப்படி திரும்புது, இன்வெர்டட் புல்லட் கேண்டில். புல்லட் இப்படி வந்து பட்டு இப்ப திரும்புமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை தான் நம்ம அசஸ் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல புல்ஸோடைய ஸ்ட்ரென்த் இருக்குமா இல்ல பியர்ஸ் வந்து பிரேக் பண்றாங்களா. அண்ட் 24,461 அப்படிங்கிற லெவல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ட்டு
கடந்த 2 மாதமா நான் சொல்லிட்டே இருக்கேன். 1.5 மந்த் வந்து நீங்க என் கூட இருக்கீங்க. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் இந்த டீம்ல பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் அது. 461 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். அதை பிரேக் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இண்டிகேஷன் ஃபார் பியர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 461 கீழே போகல. இவ்வளவு பேனிக்ல கீழே விழுந்தவங்க ஏன் 461 லெவலை பிரேக் பண்ணல? ட்ரம்ப்புடைய அனௌன்ஸ்மெண்ட்னால அதுல பாதாளத்துல அன்னைக்கு வந்து க்ளோசிங் வந்து பிஃபோர் ஃப்ரைடே க்ளோசிங் வந்து 22,904.45. அதுக்கு அடுத்த நாள் ஓப்பன் ஆகும் பொழுதே 21,758.40. 758ல ஓப்பன் ஆனவங்க ஏன் 727 பிரேக் பண்ணல? 743யோட அவங்க எஸ்கலேட் ஆகி மேல வந்தாங்க. ஸோ லெவல்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நீங்க சார்ட்டோட டிராவல் பண்ணும்போது, மார்க்கெட்டோட டிராவல் பண்ணும்போது இந்த நம்பர்ஸ்லாம் போய் எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்குங்க. ஓப்பன் புக் தான் இங்கே. நம்ம வந்து புதுசா ஒன்றும் வானத்துல ஒன்று 7 கடல் 4 மலையெல்லாம் தாண்டி கொண்டு வந்து இதெல்லாம் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை நம்ப வைக்கிற அளவுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. எல்லா இன்ஃபர்மேஷனும் சார்ட்லயே கொட்டி கிடக்கு. சார்ட் பொய் சொல்லாது. சார்ட் சொல்ற விஷயங்களை நீங்க கவனமா கேட்டீங்கன்னா அது பல விஷயங்களை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும். அடுத்த 5 இயர்ஸ்க்கு என்ன நடக்கும், அடுத்த 10 இயர்ஸ்க்கு என்ன நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சார்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க டைம் வந்து கேண்டல் ஸ்டிக்ஸ்ல அதோடைய சைக்காலஜியை கேட்ச் பண்றதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேல்யூபுளான இன்ஃபர்மேஷன். ஒரு அதாவது எப்படின்னா ஒரு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட எப்படி பேசிட்டு இருப்பாங்க எல்லா விஷயங்களும், அது மாதிரி இந்த சார்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சார்ட்ல அதிக டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சில டாஸ்க் எல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் அப்கோர்ஸ் அதுல நிறைய பேர் அந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ப்ராக்ரஸை நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ல வந்துட்டு சில ரேட்டிங் ஏஜென்சியை தோத்து போயிடுற அளவுக்கு இருக்கு உங்க ரிப்போர்ட்லாம். இதையே நீங்க ஒரு 10 மந்த்ஸ் நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா நீங்க மார்க்கெட்டா மாறிடுவீங்க. மார்க்கெட்டாவே நீங்க மாறிடுவீங்க. ஸோ எல்பி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது த வேர்ல்ட்ஸ் லென்த்தியஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் ஒர்க் ஷாப். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிட்டேன். அண்ட் JP48 அப்படிங்கிறது இது அந்த ஒர்க் ஷாப்ல லேர்ன் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் இந்த இடத்துல ரியல் டைம்ல நீங்க அப்ளை பண்ணுவீங்க சைமல்டேனியஸா. அண்ட் அப்கோர்ஸ் அந்த JP48 நீங்க இருக்கீங்க. லாஸ்ட் 2 டேஸா வந்து நம்ம வார்ம் அப் செஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அஃபிஷியலா நான் லான்ச் பண்ணல. சில அந்த நல்ல நாள் ஆஸ்பிசியஸ் டேங்கிறனால ஃபுல் மூன் டே அன்னைக்கு நம்ம லான்ச் பண்ணிட்டோம். சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சில ஸ்ட்ரைக்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஈவன் எல்பி 2026ல ஜாயின் பண்ண பர்சன்ஸுக்கும் இனிஷியலா 21,000 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக்கை எடுத்து வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்சர்வேஷன்ல. தென் இனிஷியலா வந்துட்டு அதை நீங்க பார்ட் ஆஃப் லேர்னிங்ல அதை எடுத்து பாருங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். அதை எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபால் கிடைச்சது. அந்த ஃபால் வந்துட்டு அதை சிஸ்டமேட்டிக்கா நம்ம அப்ளை பண்ணும் பொழுது அதை எப்படி அதை ப்ராஃபிட்டா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணணும். உங்களை திங்க் பண்ண வைக்கிறது தான் நம்ம ப்ரோக்ராமுடைய வேலை. அண்ட் ஸ்ட்ராட்டஜி மற்ற விஷயங்கள் இது எல்லாத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்துட்டு அதை ரிஃபைன் பண்றதும் அந்த அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதும் யங் அண்ட் ஸ்மார்ட் பிரைனா ஃபீல்டுக்குள்ள வரக்கூடிய யங் அண்ட் ஸ்மார்ட் பிரைட் அவங்களுக்கு அந்த விஷயங்கள் இருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒர்க் ஷாப்புக்கு ஒரு பர்சன் ஜாயின் பண்ண வராரு. ஒரு பையன், சின்ன பையன் வச்சுக்கோங்க, சைல்டு லேபருக்கு நமக்கு கெயின்ஸ். ஸோ அதனால வந்துட்டு அந்த வயசு வந்திருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து ஜாயின் பண்ண வராரு. அவருக்கு அந்த ஒர்க் ஷாப் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த ஒர்க் ஷாப் அந்த ஷெட்ல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மெக்கானிக் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பர்சன். அவர் காருக்கு அடியில் உட்காந்து இன்ஜினை கழட்டி கூட்டிட்டு இருப்பாரு. ஏதாவது உள்ள பார்த்துட்டு இருப்பாரு, செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து அந்த பையன் கிட்ட, தம்பி அந்த 5 கட்டு ஸ்பேனர் அப்படிம்பாரு. அந்த பையன் அப்பதான் வந்திருப்பான். அந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது, 5 கட்டு ஸ்பேனர்னா என்னன்னே தெரியாது. போய் ஒன்று எடுத்துட்டு வருவாப்புல அந்த தம்பி. எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது இது இல்ல தம்பி அப்படின்னு சொல்லுவாப்புல. அடுத்தது போய் இன்னொரு இருக்கும் பாரு, இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு பாரு, அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாரு. திரும்ப போய் அவர் செக் பண்ணி அந்த தம்பி எடுத்துட்டு வருவாப்புல. தப்பாத எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாப்புல. அப்போ வந்து அவர் கொஞ்சம் கோபமா சொல்லுவார், என்ன பண்ற நீ, இது கூட உனக்கு தெரியாதா, போய் எடுத்துட்டு போ அப்படிம்பாரு. திரும்ப போய் அந்த பர்சன் வந்து 3வது தடவை 4வது தடவை முயற்சி பண்ணி 5வது தடவை எடுத்துட்டு வருவாரு. எடுத்துட்டு வரும்போது அவர் லைஃப்க்கு மறக்க மாட்டார். இதுதான் 5 கட்டு ஸ்பேனர் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த ஒர்க் ஷாப்புடைய நோக்கம். கொடுக்கக்கூடிய டாஸ்க் அத்தனையுமே அது ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஈவன் இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட மார்க்கெட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல வந்து டாலர் இண்டெக்ஸ், USD INR, அதுக்கடுத்து வந்துட்டு க்ரூட் ஆயில், கோல்டு, கூடவே வந்துட்டு நேச்சுரல் கேஸ், இதை வாட்ச் பண்ணுங்கன்னு. இன்னைக்கு க்ரூட் ஆயில் வந்துட்டு இன்னைக்கு மட்டுமே 12% ஸ்பைக் அடிச்சிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அதை கூட நான் வந்து அப்சர்வேஷன் சொல்லி தான் கொடுத்துருக்கேன். அதை வந்து அப்சர்வ் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். இனிஷியலா ரொம்ப நம்ம கிரீட் ஃபேக்டர்ல உள்ள போகவே கூடாது. லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ரொம்ப கவனமா கையில் இருக்கக்கூடிய காசை காப்பாற்றிக்கிட்டு லேர்ன் பண்றது மட்டும்தான் செய்யணும். அதை அப்ளை பண்றதுக்குன்னு சில டைம் இருக்கு. ஈவன் இந்த 10 மந்த்ஸ்லேயே நீங்க வந்துட்டு அதை சிஸ்டமேட்டிக்கா அப்ளை பண்ணுவீங்க. உங்களை அப்ளை பண்ண வைப்பேன், அதே ஆர்கானிக்கா உங்களையே திங்க் பண்ண வைப்பேன். இதுதான் என்னுடைய நோக்கம். உங்களுக்கு 3 நாள் இந்த ப்ரோக்ராம் முடிச்சு கொடுத்துடலாம். 10 மந்த்ஸ் வரைக்கும் எதுக்கு சார்,
நான் 10 மந்த்ஸ்ல உங்களுக்கு வந்து சப்போர்ட் லைன் எப்படி ட்ரா பண்றது, ரெசிஸ்டன்ஸ் லைன் எப்படி ட்ரா பண்றது, அண்ட் ஃபிபோனச்சி சீக்வன்ஸ் எப்படி யூஸ் பண்றது. இன்னைக்கு வந்துட்டு குரூடாயில் வந்து பாத்தீங்கன்னா 5400 கால் ஆப்ஷன் வந்து 1050 வரைக்கும் போயிருந்தது மார்னிங். இனிஷியலா வரும்போது 1000 வந்து 10 கியூப். ஸோ ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம அடிஷனல் ஆடட் அட்வான்டேஜா எடுத்துக்குவோம். ப்ராஃபிட் புக் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயம். ஸோ இந்த டாஸ்க் கொடுக்குற ஒவ்வொரு டாஸ்க்லயுமே இன்டெரக்டா உங்களுக்கு நீங்க அதை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல கொடுக்கக்கூடியது. தென் அப்ளை பண்ணதே நீங்க லேர்ன் பண்ணது எல்லாத்தையும் அப்ளை பண்றதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த JP48 அப்படிங்கிறது. இதை வந்து அடுத்த லெவல். அதை வந்து பேக் அண்ட் ஃபேக்டரின்னு சொல்லுவேன். இதை ஃப்ரண்ட் லைன்ல உட்காந்து டிஃபெண்ட் பண்ணி ஃபைட் பண்ணக்கூடியது. ஃபைட் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வரும் நம்ம எமோஷன்ஸ்ல எந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது. எமோஷன்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் அவங்க ப்ராஃபிட்டை காப்பாற்றிக்க முடியாம போறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸை வந்துட்டு அவங்க மேனேஜ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா மாஸ்டர் மைண்ட் மேட்டர்ஸ் இன் மேக்கிங் மணின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் மாஸ்டரின்னு சொல்லலாம். மார்க்கெட் வேற கிடையாது, மைண்ட் வேற கிடையாது. மைண்ட் எந்த அளவுக்கு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டை நம்மளால கேட்ச் பண்ண முடியும். குவாலிட்டியான டைமை ஷார்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் அதிகப்படியாக நீங்க லேர்ன் பண்ண முடியும். ஆர்கானிக்கா அடுத்து ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் 20 இயர்ஸ் வரைக்கும் நான் வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய பாய்ஸ்ல வந்துட்டு யங் பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. 25, 27, 21 காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் இருக்காரு. டிமெட் அக்கௌண்ட் கூட இன்னும் ஓப்பன் பண்ண கிடையாது. ஆனா அவருடைய லெவல் 4 திங்கிங் பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரியான பர்சன்ஸ் டியூன் பண்ணும்போது அடுத்த ஒரு 20 இயர்ஸ்க்கு அவங்க மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு ஒரு முக்கியமான நபரா வந்து நிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அஃபீஷியலா என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு போடுவோம் எல்லாத்தையும் கத்துட்டு வருவார். ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்க வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல பார்க்காதீங்க, டீல் பண்ணாதீங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்புட்ஸுமே உங்களுக்கு அது வேல்யூபிள் அவுட்புட்டை உங்களுக்கு கொடுக்கும். கன்சிஸ்டண்டா அதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இதையும் சேர்த்து சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல சொல்லியிருந்தேன். நீங்க சில பேர் வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் 3 ரிப்போர்ட்டாவது நான் வந்துட்டு அனுப்பணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த 1.5 மந்த்ல 3 ரிப்போர்ட்டாவது அனுப்பியிருக்கணும் அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஈவன் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணாதவங்க எல்லாம் இன்னும் வெளியே தான் இருக்காங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்றது கூட முயற்சி எடுக்காத போது நான் எப்படி வந்துட்டு அவங்களுக்கு என்ன ப்ராக்ரஸ்ல இருக்காங்க, நான் அவங்களுக்கு என்னன்னு சொல்லி தர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் எனக்குள்ளேயே கேட்டுக்குவேன். நான் மற்றவங்க போல ப்ரொடக்டிவெல்லாம் நான் கோவத்தை காட்டுறது கிடையாது. ஐ மீன் எனக்குள்ள நான் இது பண்ணிக்கிறேன் சில விஷயங்களை எதிர்பார்க்குற மாதிரி. ஸோ ஜஸ்ட் லீவ் இட். இன்னைக்கு மார்க்கெட் நேச்சர் பேசிடுவோம். இதுதான் போயிட்டு இருந்தது. இந்த இன்வெர்டட் புல்லட் கேண்டில் அண்ட் புல்லட் கேண்டில் இந்த மாதிரியான நேச்சர்லாம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயில்டா வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பேட்டர்ன் கூட சொல்லியிருந்தேன், இந்த ஸ்பிட்டிங் கோப்ரா பேட்டர்ன் ஒன்று இருக்கு அப்படின்ட்டு. இதோட இது வந்துட்டு இப்படி வந்து இப்படி போகும். சரிங்களா? இந்த பேட்டர்னுக்குன்னு ஒரு ஃபார்மேஷன் இருக்கு. ஒரு ஒரு வெனாமஸ் வந்து ஸ்பிட் பண்ற மாதிரியும் தென் ஒரு பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் லெவல்ல வந்துட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்குன்ட்டு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு இது இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ப்ராக்ரஸ்ல போயிட்டு இருக்கு. இந்த ட்ரம்ப்புடைய அட்ராசிட்டியில ஐ மீன் அவருடைய அனுகிரகம் அண்ட் பராக்கிரமம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி வரும்பொழுது இந்த மாதிரி இருக்கு. இன்கேஸ் இது லாஜிக்கலா கீழே வருது அப்படின்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் அதுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும். இதை வந்து நான் அவுட்லேயர் நாய்ஸ் அப்படின்னு சொல்றேன். இந்த 3 நாள் இது வந்து ஒரு டிஸ்டார்டட் சார்ட் ஃப்ளோன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வீக்லி அனாலிசிஸ் வீடியோல நம்ம கிளியரா சொல்லியிருக்கோம். டிஸ்டார்டட் சார்ட் கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் இதை வந்து நாய்ஸ் அப்படின்றேன், அவுட்லேயர் அப்படின்றேன். இது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இந்த கேண்டலுடைய லோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23,000 எஸ் 23,263. அப்ப இந்த 23,263 மார்க்கெட் நடத்தி இன்னைக்கு கமிங் டேஸ்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சான்சஸ் ஆர் தேர். ப்ராபபிலிட்டி லேர்னிங் நம்ம பண்ணுவோம். அதுக்கு வரணும்னா சில கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி கீழே வருதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வருவோம். டைவர்ட் ஆகுது அப்படின்னா எந்த அளவுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணுவோம். இதை வந்து இந்த 461 பிரேக் பண்ணாத வரைக்கும் பியர்ஸ் அஃபிஷியலா உள்ள என்டர் ஆக முடியாது. 285ல இருந்து 333 பிரேக் பண்ணி அப்சைட்ல போகாத வரைக்கும், சஸ்டெயின் பண்ணாத வரைக்கும் புல்ஸ் அஃபிஷியலா என்டர் ஆக முடியாது. இதுக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி பேனிக்ல வந்துட்டு மேலையும் கீழையும் போயிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் நேச்சர் அது வரைக்கும் இருக்கும். தென் ஒவ்வொரு ஜோனையும் நம்ம தாமோ ஜோன், யூவி ஜோன் இந்த மாதிரிலாம் அசைன் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஜோனுக்குன்னு சில நேச்சர் இருக்கு. அந்த ஜோனுக்கான நேச்சர் கேட்ச் பண்றதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க குவாலிட்டியான டைமை இந்த சார்ட்டோட நீங்க ஸ்பெண்ட் பண்ணாவே அது எல்லாத்தையும் கேட்ச் பண்ணிடலாம். ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நம்ம போனோம்னா எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்க எடுத்தீங்கன்னா அது செட் ஆகாது. ஏன்னா அதை ரிஃபைன் அந்த ஸ்ட்ராட்டஜியை எடுத்திருக்கவர் அதை எப்போ வேணாலும் ரிஃபைன் பண்ணுவார். நம்ம கேட்டுட்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்படியே டிஃபால்ட்டா நம்ம வந்து டிட்டோவா நம்ம அப்ளை பண்ணி அதே மாதிரி நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா 1 or 2 டைம்ஸ் உங்களுக்கு மேபி அது ஒர்க் அவுட் ஆகலாம். அதுக்கடுத்து வந்து அது உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாம போகும். அப்ப நீங்க வந்துட்டு கிரியேட் பண்றதுனா உங்களுக்கான ரோடை நீங்க கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது அதை ஃபர்தரா என்ஹான்ஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணி அதை உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா மாத்துறீங்க. எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ் வந்து ஹை ப்ராபிலிட்டி ட்ரேடுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். லெஸ் ப்ராபிலிட்டி ட்ரேட் வந்து அதிக சக்தியை நம்ம வீண் பண்ணக்கூடாது.
இந்த ட்ரேடிங் வந்து 9 o'clockல இருந்து 3:30 வரைக்கும் ரன் ஆனாலும் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் நமக்கு ஃபண்டை மேக் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கு. ஆனா அந்த ஃபண்டை மேக் பண்ற அளவுக்கு நம்ம ஃபண்ட்ஸ் வச்சிருக்கோமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்போ அந்த மாதிரி பெரிய பிக் படி வச்சிருக்கவங்க யாரு, அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ண தெரியணும். அவங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி போறோம் அப்படின்னா அவங்களுடைய டாக்டிக்ஸ் அண்ட் நியூஆன்சஸ், சில மார்க்கெட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாம் குறைஞ்சது ஒரு 3 வருஷமாவது நீங்க மார்க்கெட்ல டிராவல் பண்ணும்போது நீங்க ஆர்கானிக்கா அதை லேர்ன் பண்ணுவீங்க. அதை இந்த 10 months ப்ரோக்ராம்ல நான் உங்களுக்கு சுருக்கமா உள்ள கொண்டு வந்து நீங்க பீரியாடிக்கலா அதை லேர்ன் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு உங்களுக்கு அதை சொல்ல வரேன். இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கமும் தான். இது ஒரு இன்ட்ரோ செஷனாகவும் வச்சுக்கலாம். அண்ட் ஜேபி ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருக்கோம். அஃபிஷியலா மண்டே தான் அது ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு யாருக்கும் வில்லிங் இருக்கு அப்படின்னா நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த 48 days ப்ரோக்ராம்ல. தென் மார்க்கெட் நேச்சர் இதை பத்திலாம் வந்துட்டு நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எல்பியில் வந்துட்டு நான் ட்ரேடிங் டேஸ்ல நம்ம கண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆன்லைன் செஷன் பேசுவோம். அதுல நிறைய விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ணிக்கிங்க. நீங்க நிறைய கேள்விகள் கேட்கணும். ரொம்ப அமைதியா நீங்க இருக்கக்கூடாது. நீங்க லேர்ன் பண்றீங்களா அப்படிங்கறத வந்துட்டு என்னால எப்ப தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கும் போது என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஹெசிடேட் பண்ணாதீங்க. அண்ட் நீங்க வந்துட்டு நிறைய ட்ரேடர்ஸ் இருக்கீங்க. 1 year எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்னும் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாத பர்சன்ஸ், தென் 20 years எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ், நிறைய கேட்டகரியில இந்த 100 எல்பியில் இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஜேபியில் இருக்கீங்க. எல்லாருக்குமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா எல்லாருமே இந்த மார்க்கெட்டுக்கு எப்பவுமே புதுசு தான். இந்த மார்க்கெட் வந்துட்டு டைனமிக்கா நமக்கு சில விஷயங்களை கொடுத்துட்டே தான் இருக்கும். அதனால அதை எப்பவுமே லேர்ன் பண்றதுக்கு ஒரு லேர்னரா ஸ்டூடெண்டா நம்ம எப்பவுமே தயாரா இருக்கணும். அதையும் இந்த இடத்துல சொல்லி முடிச்சாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த செஷன் வந்து ஒரு மார்க்கெட் நேச்சரையும் ஒரு சின்ன அவுட்லைனையும் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. கூடவே நம்ம என்ன இருக்கணும், எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் இந்த இடத்துல பேசியிருக்கேன். பேசின விஷயங்கள் ஏதாவது 1-2 விஷயங்களை உங்களை ஹர்ட் பண்ற மாதிரியோ இல்லை கோபமாவோ இருந்தா தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன், மன்னிக்கவும். நன்றி. செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இப்போ ஒரு 2-3 பர்சன்ஸ் யாரை கேட்கலாம். மேம் ரேச்சல் மேம், நீங்க சொல்லுங்க, டவுட்ஸ் இருக்கா மேம்? ப்ளீஸ் உங்க மைக் வந்து அன்மியூட் பண்ணிக்கங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க போட்ட சார்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த அவுட்லேயர் எடுத்துட்டீங்கன்னா கூட அது ஒரு ட்ரெண்ட் லைன்ல ஃபார்ம் ஆகுது பாருங்க சார். வி கேன். அதுதான் அதான் நான் வந்து எதிர்பார்க்கறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம பார்க்கும்போதே நம்ம வந்துட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் வரும். நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா சில விஷயங்கள் சொல்லாம இருக்கிறதுக்கு ரீசன், நிறைய அவங்களுடைய தாட் ப்ராசஸ் நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நான் ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிட்டேன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றுவோம். பட் இதே வந்துட்டு அவங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் டிஃப்ரெண்டான வேலை அதை அசஸ் பண்ண முடியும். இது வந்து அக்ஷய பாத்திர மாதிரி இந்த சார்ட். நம்ம எப்படி பாக்குறோமோ அப்படி நமக்கு பல விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நீங்க சொல்றது கரெக்ட் மேம். இல்ல என்னோட கொஸ்டின் வந்து ஆக்சுவலா அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு. சோ அதனால இனிமே வந்து அந்த சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இட் மே பி டச் த இந்த பிலோ லெவல் அந்த மாதிரி வருமான்னு கேட்க வரேன் சார் நான் ஆக்சுவலா. we need to observe. இப்போ நம்ம இந்த ட்ரெண்ட் நீங்க எந்த ட்ரெண்ட் லைனை மென்ஷன் பண்றீங்க, எந்த இடத்துல சொல்லுங்க, நான் டிரா பண்றேன் இந்த இடத்துல. இந்த போட்டுருக்கீங்களா சார், இந்த ஹெட் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டுருக்கீங்களா? இந்த அவுட்லேயரை மட்டும் அந்த ரவுண்டை மட்டும் விட்டுட்டு அதே அந்த கோடு பாத்தீங்க அது ஒரு ட்ரெண்ட் லைன் தான் ஃபார்ம் ஆகுதுல. அப்ப அந்த ட்ரெண்ட் லைன் கீழ தான் வந்து இந்த இன்னைக்கு ஓபன் நீங்க வரைஞ்சா நீங்க இப்ப வரையும் போது தான் பார்த்தேன் இதுல ஒரு பேட்டர்ன் இருக்குது. எப்படி ஓகே ஃபைன். இது மாதிரி எல்லாரும் பண்ணிட்டு மேபி கீழ வரலாமா அப்படினு கேட்க வரேன். இருக்கு. அதாவது உங்க இது வந்து ஸ்மார்ட்டா நம்ம அப்ரோச் பண்ணணும். உங்களை கவனத்தை திருப்பி உங்ககிட்ட இருக்கக்கூடிய காசை பறிக்கணும், அவ்வளவுதான், சிம்பிள். அதுக்கு வந்து எல்லா வேலைகளும் செய்யப்படும். ஸோ சைக்காலஜிக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். 720 டிகிரி அப்ரோச் நமக்கு தேவைப்படும். இது எல்லாத்தையும் பார்ப்போம். 720 டிகிரி அப்ரோச் நமக்கு தேவைங்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. தென் தேங்க்யூ ஸோ மச். நான் செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன் அண்ட் வில் கேட்ச் யூ in the chat. Sir, ஒரே क्वेश्चन சார். One second, sir. One second. Just a minute. Please. 40 minutes ஓட டிஃபால்ட்டா வந்துட்டு 1 minute sir. 1 second sir. 40 minutes ஓட டிஃபால்ட்டா கட் ஆயிடும். ஆஃப்டர் இந்த ப்ரோக்ராம் இதோட கட் ஆகுது அப்படின்னா நீங்க ஒரி பண்ண வேண்டாம். நீங்க இதை வச்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு டைரக்டா உங்களுடைய கொஸ்டின்ஸ் நீங்க என்கிட்ட கேட்கலாம். அண்ட் நான் இன்னைக்கு டோட்டலி ஃப்ரீ. இன்னைக்கான டேவை நாங்க ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். we are totally free. ஸோ நீங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். நாகேஸ்வரன் சார், நீங்க தான் கொஸ்டின் கேட்டீங்க. சொல்லுங்க சார். இன்கேஸ் கட் ஆச்சுன்னா நீங்க ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்டு 780 என்ன சொன்னீங்களே சார், எனக்கு அனுப்பலையே. எனக்கு எங்க இருக்கு நான் பிரிண்ட் பண்ணி நீங்க ஆக்சுவலா நீங்க வந்துட்டு ஜேபில டைரக்டா ஜாயின் பண்ணுவாங்க சார். நீங்க டைரக்டா வந்தீங்க. நான் வந்து எல்பி நோட ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணி ஒன்று போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பேட்ச் ஒன்று போயிட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. எஸ், நீங்க வந்து டைரக்டா வந்தீங்க சார் ஜேபிக்கு. ஃபைன்.
Thank you so much. Sorry. Fine, sir. Thank you. Thank you very much, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Okay, team. Catch you later. Bye. Wind up பண்ணிக்கலாம் நீங்க. Bye, sir. Thank you. Thank you, sir. Thank you.